நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்ச குஞ்சுகளை விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வந்து பத்தலைங்க. ஏற்கனவே 10 இருக்குது, அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கூண்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஸ்ஸில் வந்து வாங்கிட்டு வந்திருக்குங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டோடைய ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் சொல்கிறேங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து இன்னொரு அப்கிரேடும் வந்து பண்ணியிருக்கோம். கூண்டு வாங்கியிருக்குங்க, அதுக்கப்புறம் இன்னொரு அப்கிரேடும் வந்து பண்ணியிருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேங்க. அவர் வந்து இந்த கேஜ் வந்து அடிச்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட்டாக்ஸ் பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து நீட்டாக அடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கூண்டுகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஷெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுங்க கதவு வந்து அளவு பத்தலைங்க. அதனால் நாளைக்கு வந்து ஷீட்டை வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் ஷீட்டை கழட்டிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூண்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பழைய மாதிரியே ஷீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. நானே வந்து பெயிண்ட் அடித்தனால வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக வந்து பெயிண்ட்டுங்க. நம்ம வந்து வெளியே ஆள் கூப்பிட்டு வந்து அடித்தோம் அப்படின்னா 1000 ரூபா கேட்பாங்க. சரி எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டெல்லாம் அடித்தாச்சுங்க.